இன்னைக்காச்சும் ஏந்து யார் சார் இவரு டெய்லி ஹாஸ்பிட்டல் வராரு? நீ வேலைக்கு புதுசுல அதான் அவர் யாருன்னு உனக்கு தெரியல. அந்த ஆளோட ஃப்ரெண்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கோமால வந்துட்டாரு. இந்த மனுஷன் டெய்லி வந்து அந்த ஆள் எழுந்துட்டானா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு போவாப்புல. மழை வெயில் வெள்ளம் எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு எழுந்துட்டாரான்னு பார்த்துட்டு. இப்படி ஒரு நட்பு அமைகிறதுலாம் கொடுத்து வச்சிருக்கணும். நட்புக்கு செலன்னு ஒன்று வைக்கணும்னு வச்சுக்கேன், இந்த ஆளுக்கு தான் வைக்கணும். இந்த ஆளோட நல்ல மனசுக்காச்சு அந்த ஃப்ரெண்டு சீக்கிரம் கண்ணை முடிச்சுக்கணும்பா. எழுந்துட்டாரா? சரி சார், நான் உடனே ஹாஸ்பிட்டல் வரேன். நான் கும்பிட்ட தெய்வம்லாம் என்னை கைவிடலை. உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. கோமால இருக்கும்போது நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை மச்சான். நல்ல வேலை அந்த கடவுளே கண்ணை திறந்து உன் கண்ணை திறக்க வச்சிட்டா மச்சான். எப்படியாப்பட்ட ஒரு நட்பு யார்? உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆண்டவா, இப்போ கேட்டால் கரெக்டாக இருக்கும். மச்சான், நீ கோமாக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணல, அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிரு மச்சான். அவன் கோமாக்கு போயிட்டான் மறுபடியும். மறுபடியும் கோமால போயிட்டானா? அவன் கோமாக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், அவனை எழுப்புங்க. ஒரு 500 ரூபா உங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கு கோமால 5 வருஷமா இருக்கியாடா நீ?